அமைச்சரே, கோசல நாட்டை குறைவின்றி ஆளும் பெருமை எனக்கு இருந்தும் குலம் தழைக்க குழந்தைகள் இல்லை என்பதை எண்ணி எண்ணி மனம் குழம்பிக் கொண்டிருந்தேன். இறைவனின் அருளாலும் குருசுவாமியின் ஆசியாலும் பெறற்கரிய 4 செல்வங்களை பெற்ற மகிழ்ச்சியிலே நானும் ஒரு சிறு குழந்தை போல் சிரிக்கிறேன். அவர்களோடு ஓடி ஆடும் பருவம் எனக்கும் இல்லையே என்றுதான் சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சக்கரவர்த்தியாரே, மாநிலம் போற்றி புகழும் தங்கள் மைந்தர்களை ஒருவரும் காணாத உத்தமராவார் தங்கள் திருக்குமாரர். இந்த பால்ய பருவத்திலேயே குருசுவாமி போதிக்கும் நீதிமொழிகளை மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்கிறார். இந்த இளம் வயதிலேயே அவருக்கு இருக்கும் விவேகத்தை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். எல்லாம் பெரியோர்களின் நல்ல ஆசிதான். குழந்தைகள் இப்பொழுது குருநாதனின் ஆசிரமத்தில் தான் இருப்பார்கள். ஆம் அரசே. நீயா? பாட்டி பாட்டி முதுகு வளைஞ்ச பாட்டி, பூனி விழுந்த பாட்டி, முதுகு வளைஞ்ச பாட்டி, பூனி விழுந்த பாட்டி. என்னடா இது விளையாட்டா? ஏண்டா ராமா, உனக்கு விளையாட என் முதுகுதான் கிடைச்சதா? என்னடா இது அக்கிரமம்? மந்திரா, நான் அப்படி செய்வேனா? விதூஷகன் ஒரு விளையாட்டு சொன்னான், அதை விளையாடினேன். தவறி உண்மையில் பட்டு விட்டது. என்னை தப்பாக நினைக்காதே மந்திரா. நீ வேணும்னே செய்தாலும் செய்வப்பா. ஏன்னா வருங்காலத்துல அரசனாக போறமேங்கிற ஆணுவம் இப்பவே உன் தலைக்கு மேல நிக்குதே. இந்த வர ராமா, வயசானவ கிட்ட வாய்சாபம் வாங்காத, அது ஒண்ணு சும்மா விடாது. ஏய் கிழவி, என்ன உளறுகிறாய்? வாடா கண்ணு, வருதா என் கண்ணு. ராஜா இல்ல, நீ என்ன எது வேண்டாம்னு சொல்லுடா, நான் கேட்டுக்கிறேன். இவன் யாரா என்ன பேசுறதுக்கு? ஏய் கிழவி, 4 பேரை பிரிக்கிறிய, அந்த வேலை தான் வேண்டாங்கிற. இந்த வர அனாவசியமா என் வார்த்தைக்கு வந்துகிட்டு இருந்த கைகை அம்மாட்ட சொல்லி இன்னைக்கே இந்த அரண்மனையை விட்டு வெளியே துரத்திடுவேன். நான் கோசலையம்மா கிட்ட சொல்லி உன்னை இந்த நாட்டையே விட்டு துரத்திடுவாமா. அம்மா, நீ என்னடா செய்வ? உங்களை எல்லாத்தையும் இந்த பையன் இல்ல கெடுக்கிறான். மந்திரா, அப்படி எல்லாம் சொல்லாது. பேசாமல் பாக்கிறா இல்லையா? லட்சுமணா, கோபம் கொடுதே என்று குருசுவாமி சொல்லி இருக்கிறாரா இல்லையா? பேசாமல் இரு. என்ன அழகா நடிக்கிறான் பாத்தியா, நல்ல பிள்ளை மாதிரி. நடிக்கவும் இல்ல, பேசவும் இல்ல. ஏ கழுவி, உன் முதுகு மேலதான் அம்பு போட்டார், வேணும்னு தான் செய்தார். அதுக்கு என்ன செய்யணுங்கிற? சிரசாக்கினியா? இருடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன செய்யறேன்னு பாரு. கைகேயம்மா, ராமனுக்கு நீங்க குடுக்கற செல்லம் தான் எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன மந்திர, உனக்கு மூளை குழம்பு விட்டத? அப்படி ஒண்ணும் இல்லம்மா, உங்க ஆசை மகன் ராமனுக்கு விளையாட ஆள் கிடைக்காம என் முதுகுல அம்ப போட்டு மத்தவங்களுக்கு வேடிக்கை காட்டுறான். இந்த அக்கிரமத்தை நீங்க தான் கேளுங்களாமா. ராமா, அம்மா அம்மா, கண்ணு, உன் விளையாட்டே விளையாட்டு. அடி பைத்தியக்காரி, அழகு மிகுந்த என் ஆசை மகன் உன்னோடு விளையாட நீ அருந்தவம் செய்திருக்க வேண்டும். என் கண்ணு பரதம் விளையாடட்டும், நான் பேசாம இருக்கிறேன். இந்த பையன் ராமனிய புத்தி கெட்டவளே, ஒரு மரத்தின் கிளைகளை ஒடிக்கவா பார்க்கிறாய்? போய் இந்த இடத்தை விட்டு. உள்ளத்துல களங்கம் இல்லாதவங்க ஊராடுற ராஜாவுக்கு 3ஆம் தாரமா வரக்கூடாதம்மா, 3ஆம் தாரமா வர. மந்திர, போகிறாயா இல்லையா? போறம்மா, போறேன். இந்த கிழவி பேச்ச கேட்டா என்னைக்கும் கெட்டு போக மாட்டீங்க. செல்வா, மந்திரையை அடித்து விடலாம், நீ அழாதடா கண்ணு. நான் அழவில்லை அம்மா, உங்கள் கூட இருப்பதுதான் எனக்கு ஒரே சந்தோஷம். ரகுநாயகா, உன் வாய்மொழிதானடா எனக்கு தேன்மொழி.